மாணவர்கள் முன்னேற்றத்தில் ஆசிரியர்கள் தான் முக்கிய காரணம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். விளைவதற்காக பிறந்தது நாணல், பொழிவதற்காக பிறந்தது மேகங்கள், விளைவதற்காக பிறந்தது நிலங்கள், தமிழையும் தமிழனையும் வாழ வைப்பதற்காக பிறந்த பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவிற்கு அடியேனின் பணிவான பாதம் தொட்டு உங்கள் பாதம் தொட்டு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான நடுவர், அழகான நடுவர், உண்மையாகவே நகைச்சுவை சொத்து எங்கள் மதுரை முத்துன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர். கண்டம் விட்டு கண்டம் தாவுவது பறவைக்கு இருக்கிற குணம் இல்லைங்களா? அந்த பறவை கூட 100 நாடுகளுக்கு போனதா எனக்கு தெரியாது. ஆனால் 100 நாடுகளுக்கு மேல் போன ஒரே நகைச்சுவை பறவை எங்கள் மதுரை முத்தண்ண மட்டும்தான். உண்மையாவே எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அவர் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு அவர் வந்து அப்படி காமெடி பண்ணிட்டு போலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய விஷயங்களை படித்து கொண்டு வந்து இந்த புத்தக கண்காட்சியில பேசுகிறார் என்றாலே உண்மையாக ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நீங்க அண்ணன் அவர்களை வாழ்த்தலாம். கும்பகோணம் பக்கத்தில் இருந்தா அது திங்களூர், குணமான மக்கள் இருந்தா அது பெரம்பலூர் என்று வாழ்கிற உங்கள் அத்தனை பேருக்கு கைத்தட்டின அந்த 42 பேருக்கு நன்றி. கையை அப்படியே பத்திரமா வச்சிருந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம்னா, தன் பிள்ளை நல்லா வந்தா போதுன்னு நினைக்கிறது பெற்றோர். ஆனால் தன்னிடம் படிக்கிற எந்த மாணவன் நல்லா வந்தாலும் பாராட்டுறது ஆசிரியர். ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர், எம்ஏ, எம்பிள், பிஎஸ்சி, டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 15 வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன். நான் வாத்தியார் வேலை பார்த்தேன்னா 3 பேர் கை தட்டிருக்கீங்க. அந்த 3 பேரும் காது வைக்காதால் இது கொஞ்சம் வால்யூம் வச்சுங்க சார். கொஞ்சம் உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமான விஷயம் எதுன்னு கேட்டா, புத்தகம் வாங்கி புத்தகம் பெருன்னு சொன்னார் மூவா. புத்தகம் வாங்கி புத்தகம் பெறுனார். புதிய அகம். நெல்லை ஜெயந்தா எழுதுகிற போது எழுதினார், நான் தலை குனிந்து உன்னை படித்தேன், நீ என்னை தலை நிமிர வைத்தாய். புத்தகத்தை பற்றி எழுதினார். மேலிருந்து கீழாக படித்தேன், கீழிருந்த என்னை நீ மேலேற்றி விட்டாய்னு நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்லுவாரு. அப்படி ஒரு புத்தகம் காட்சியில ஆசிரியரை பத்தி பேசுவதற்கு பெருமையா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு குடும்பமா இருக்கா? ஒரு குடும்பத்துல அம்மா, அப்பா, பையன் 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சாப்பிடும் போது அப்பாவுக்கு பேசினா கோவம் வரும் சில வீட்டுல, பாத்தீங்களா? சாப்பிடும் போது பேசாத பேசாத அப்பா கம்முன்னு விட்டான். சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு சொல்ல வந்து, என்னடா உன் தட்டில் ஒரு பள்ளி கிடந்தது, அதான் தின்ட்டில, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு பசங்க அப்பா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாரு. அன்னைக்கு வீட்டுக்குள்ள வர்றாரு சார் ஒரு அப்பா, பையன் சொன்னா, அப்பா நீ சூப்பரப்பா வேணா. அவருக்கு பயங்கர சந்தோஷம். அவர் தோல்ல கை போட்டே கேட்டாரு, என்ன நடந்தது நம்ம வீட்டுல? அப்பா உனக்கு பின்னாடி நடக்க போறதா முன்னாடியே தெரியுதுப்பா. இன்னும் சந்தோஷமாயிட்டாரு அவரு. அப்பா நீ ஒரு தீர்க்க தரிசுப்பா, போல்ந்துட்டே இருக்கான் பையன். உடனே இவருக்கு ஆச்சரியம் ஆகி, என்ன நடந்தது நம்ம வீட்டுல அப்படின்னாரு. ஒண்ணும் இல்லப்பா, நீ சொல்வி இல்ல, இங்க இருக்க ஜன்னல்ல ஏறாத, அங்க இருக்க கண்ணாடி உடைந்து உடஞ்சிரும்னு. இன்னைக்கு ஏறின பாரு, அதே மாதிரி உடஞ்சிச்சுனா. இவன் உடைச்சுட்டான். அதை எவ்வளவு டெக்னிக்கா சொன்னா பாத்தீங்களா சார்? ஒரு காலகட்டம் வரைக்கும் சார் அப்பாவுக்கு பிள்ளைக்கான உறவு ஒரு மாதிரி இருக்கும், பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிப்பாங்க. ஆனா பயங்கர ஒரு காலத்துல அவரே வில்லனா போயிடுவார் இல்லைங்களா? உண்மையா. ஆனா மாணவர்களுக்கும் ஆசிரியருக்குமான உறவு என்ன தெரியுங்களா? ஒன்னு சொல்லவா? எந்த மாணவன் நல்லா படிக்கலனா கூட அவரவர் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற மாணவனை கூட்டிட்டு கொண்டு வந்து இன்னைக்கும் சொல்லி தருகிற ஜவ்வாது மலை ஜெயலட்சுமி டீச்சர் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி டீச்சர்கள் இன்னைக்கும் சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சொல்லி தராங்க சார். இன்னைக்கு அப்பாக்கள் எப்படி இருக்காங்க சார்? உண்மையாவே பையன் அப்படி இருக்கான் பழந்த உடனே. நான் எங்கள் ஊரில் ஒரு பையனை பார்த்து ஒரு பெரிய மனுஷன் கேட்டேன், எங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களா, மெட்ராஸ்ல படிக்க வச்சிங்களா, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, நல்லா படிச்சான், கேஸே என் மேல தான் போட்டிருக்கான், அதுக்கா படிக்க வச்சாரு. நல்லா நினைச்சு பாருங்க. இன்னொரு பெரிய மனுஷன், அவரை கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்க பிள்ளைய நல்லா படிச்சுங்களா, எப்படி இருக்கான்? 28 வயசுல பையனை கல்யாணம் பண்ண தம்பி, பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான். சரி, இதெல்லாம் வட்டி நடக்கிறது தானே. 2வது பையனுக்கு எப்ப பண்ணீங்கன்னு? 29 வயசுல பண்ணேன். அவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப அற்புதமான பையன் தம்பி, என்ன வெளியே போக சொல்லிட்டான். பையன் மேலத்தில் இருக்கான், 2வது பையன் கீழத்தில் இருக்கான், அப்பா நடுத்தரில் இருக்காரு. சார் வாழ்க்கை அப்படிதானே சார் இருக்கு. ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இந்த வாத்தியார்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நான் ஒரு சில வாத்தியார்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சங்கர் தயாள் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார்.
இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் மஸ்கட்டுக்கு போனார். மஸ்கட்டுக்கு போகும்போது அரபு நாட்டில் என்ன ஒரு சிறப்புன்னா, மன்னர்கள் வந்து வரவேற்க மாட்டாங்க, நிர்வாக அலுவலர்கள் தான் வந்து வரவேற்பாங்க. மன்னர் வந்து வரவேற்றாரு, அவரே கார் ஓட்டினார். ஒன்னும் அரசாங்கம் கொதிச்சிச்சு, எந்த மன்னரும் வந்து வரவேற்பதில்லை, இந்திய குடியரசுத் தலைவருக்காக நீங்கள் போய் வரவேற்றீர்கள், காரை நீங்களே ஓட்டிருக்கீங்க, இது தவறான செயல்னு சொன்னோன்னே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதற்காக நான் அதை செய்யல, டெல்லியில் நான் படிக்கிற போது எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் என்பதற்காக அதை நான் செய்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் சார். தென்கட்சி சுவாமிநாதன் உங்க எல்லாருக்கும் தெரியும், இன்று ஒரு தகவல் சொன்னவர். இன்று ஒரு தகவல் சொல்லும் போது கும்பகோணத்திலிருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வந்துகிட்டே இருக்குவான். ஐயா அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு, டெய்லி லெட்டர் வந்திருக்கு. ஒரு நாள் பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு நாள் வீட்டு கதவை திறந்தா ஒரு சின்ன பையன் நின்றுருக்காரு. நின்ன உடனே நீங்க யாருன்னாரா, நான் தான் இன்று ஒரு தகவல் சொல்ற சுவாமிநாதன். ஐயா உங்களுக்கு வயசு பெருசா இருக்கும்னு நினைச்சேன், நீங்க சின்ன பையனா, வாங்கன்னு உள்ள கூட்டு உட்கார வச்சு அவருக்கு மரியாதைலாம் பண்ணிருக்காங்க, காப்பியெல்லாம். அப்பதான் சொன்னாராம் தென்கட்சியார், ஐயா கண்ணன் ஆசிரியரை பார்த்து சொன்னாராம், நீங்க எனக்கு ஆசிரியர், உங்கள்கிட்ட நான் பாடம் படிச்சிருக்கேன், நீங்கள் சின்ன வயசுல நான் படிக்கும் போது என் காதை பிடிச்சி திருகிருக்கீங்க, அந்த கால வாத்தியாரெல்லாம் காதை பிடிச்சி திருகிருக்கீங்க, நீங்கள் என் காதை திருகிறீர்கள், நான் உங்கள் காதுகளையே திருடி இருக்கிறேன்னு சொன்னாராம் தென்கட்சியார். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கும் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு மாணவர்கள் வந்திருக்காங்க. ஆனா பெற்றோர், அதே தென்கட்சியார் ஒரு தடவை குற்றாலத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே குளிச்சுக்கிட்டு போய் ஒருத்தர் வந்திருக்கான். ஐயா தென்கட்சியா, நீங்கள் தினமும் தகவல் சொல்கிறீங்க, நல்லா இருக்கு, ஒரு தகவல் கொஞ்சம் அப்படியே இந்த குற்றால அருவி அங்கேருந்து சொல்லுங்களேன், உயரத்துலேருந்து. அது இன்று ஒரு தகவலாக இருக்காதுப்பா, என் வீட்டுக்கு கடைசி தகவலாக இருக்கும். அதான் அவர் தாங்க ஸ்டாண்டப் காமெடியனுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர். அவருடைய இன்று ஒரு தகவல் புத்தகங்கள் இருந்தால் நாங்களாம் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் ஸ்டாண்டப் காமெடியன். அவர் மதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, புத்தகத்தில் வர அனைத்து ராயல்ட்டியுமே அனாதிலத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தவர், ஒத்த பைசா பெறாத ஒரு புனிதமான மனிதர். உண்மையா சார், உண்மையான விஷயம், அவ்வளோ அழகா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பசங்க அப்படியா சார் இருக்கான், பையன்லாம் பயங்கரமா இருக்கான் சார். உண்மையை சொல்றேன், எங்க மாமா அவங்க பையனை திட்டிகிட்டே இருப்பாரு. நான் அவன்கிட்ட கேட்டேன், திட்டுறாரடா, அவர் சொல்றபடி நடந்துக்க கூடாதா அப்படின்ற. அவன் சொன்னா, அவரை நான் பழி வாங்கிடுவேன். எப்படா பழி வாங்கிடுவேன், நம்ம நாய்க்கு பல்லு விலைக்கு விட்டேன். நான் இந்த நாய்க்கு பல்லு விலைக்கு விடுறதுக்கும் அவரை பழி வாங்குறது என்னடா சம்பந்தம், அவர் பிரஸ் எடுத்தானே விலைக்கு விட்டேன்னா. எவ்வளவு விவகாரமா இருக்கா சார் அன்னைக்கு. அது கூட பரவாயில்ல சார், அன்னைக்கு ஒரு பையன் அப்பா திட்டாரு, கழுத கழுத கழுதன்னு. அவர் சொல்லியிருக்கான், எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன கழுத கழுதன்னு திட்டுறீங்க, எதிர் வீட்டு பொண்ணா குட்டிச்சோறு குட்டிச்சோறுன்னு அவங்க அப்பா திட்டுறாரு, கழுத கேட்டால் குட்டிச்சோற்ற போயிருக்கும்ட்டான். இன்னைக்கு இருக்கிற பசங்க சார் எதை சொன்னார் சார், வாத்தியாரா இருக்கேன், 95 மார்க் எடுத்தா கூட பொம்பளை பிள்ளைங்க அழுவோம், பார்த்துருக்கீங்களா? நல்லா எழுதுடா 95 போட்டிருக்காரு, 5 மார்க் போடல அழுவோம். 5 மார்க் தான் வாங்கியிருப்பான் நம்ம பையன், அதுக்கே சிரிப்பான் சார், ஒண்ணுமே போடல, ஒண்ணுமே எழுதுற, முண்டக்கண்ணை 5 போட்டு வச்சிருக்காண்டாமா. அந்த முண்டக்கண்ணை வாத்தியார் யாரு? நான் தான். சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு வாழ்க்கையில சார் பையனை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். ஆனா அவளை தாண்டி நாங்க பாடம் சொல்லி கொடுக்கணும். ஆனா பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் புகழ்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பையனை லைட்டா தொட்டுட்டா வந்துருவாங்க. யாரு யார் அடிச்சது என் பிள்ளையா? முதல்ல நீங்க நம்ம வானரம் என்ன செஞ்சுன்னு கேட்குறீங்களா? நம்ம பிள்ளை என்ன செஞ்சான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மையா சொல்ல போனா ஆசிரியர்கள் அடி வாங்கி படித்த சமூகம் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்காம இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடி வாங்கி படித்த சமூகம் சார். எங்க ஸ்கூல்ல அடிச்சா அவங்க அப்பா வந்துடுவார், என் பையனை தப்பு செஞ்சு அடிக்காங்க சார். அப்படி எப்படி சார் பக்கத்து பையனை அடிக்க, அதன் மூலம் இவன் தெரிஞ்சுக்கிடுவான். இதுக்கு அவனை போய் சம்மந்தமாக படிக்க முடியுமா சார்? உண்மையிலே அவர் வாத்தியாரை இருந்தவர் பெரிய கஷ்டம் சார். உண்மையிலேயே இந்த பேப்பர் திருத்துற வாத்தியார் நினச்சா எனக்கு நானே சிலர் வருத்தப்படுவேன் சார். ரைட்டு மாதிரியே எழுதியிருப்பேன் சார், ஆனால் ரைட்டாக இருக்காது. நல்லா படித்தவன் பாயிண்டாக எழுதிப்பான், சுமாராக படித்தவன் பேராக எழுதுவான், ஒன்றுமே தெரியாதுதான் பக்கமாக எழுதுவான். பார்த்துருக்கீங்களா? ஒன்வேடு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க சயின்ஸில், கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசா சுரிஞ்சு விட வேண்டும். இப்ப எழுதலாமா சார் ஒரு பையன்? அதனாலதான் அவர் சிரமப்படுறாரு. உண்மையா சார், ஐம்புலங்களை அடக்கினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன். ஒருத்தன் எழுதியிருக்கேன் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதியிருக்கேன். இப்ப ஏதாவது போட முடியுமா சார்?
ஒண்ணுமே அவன்கிட்ட நீங்க என்ன வேணா எழுதுங்க. சிமெண்ட் தயாரிப்பது எப்படி, எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்கலாம் கேட்டா அவன் பதில் எழுதிருக்கான். எந்தெந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அந்தந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கலாம். இது ரைட் இல்ல தப்பு இல்ல, எப்படி நான் மார்க் போடுறதுன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போடுங்க சார். நீங்கள் நானும் அப்படியா பழகிறோம், நானும் அவனும் பழகிறோமா? சரி, மொத்தமே 100 மார்க்கு தான். 80 எடுக்கலாம் 70 எடுக்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். 100க்கு 130 எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் எடுத்துட்டான் சார் ஸ்கூலில். 100க்கு எப்படியா 130 பூரா ஸ்கூலே பதறி தேடி என்னங்கன்னு பார்த்தா பிட்டு அடிச்சு பிட்டு பேப்பரையும் சேர்த்து கட்டி விட்டுருக்கேன். அதையும் திருத்திருக்காரு வாத்தியார். அது பரவாயில்ல சார், மொத்தம் எழுதியிருக்கான். பக்கத்துல இருந்து திருப்புக 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 இப்படியே 23 பக்கம் எழுதியிருக்கான் சார். கடைசி பக்கத்தில் எழுதியிருக்கான், நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு 5 மார்க் போட்டு 10 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விடவும், இல்லைன்னா உங்களுக்கு பில்லி சுனி பெண் எழுதியிருக்கேன். வாழ்க்கையில் இப்படி வர்ற பசங்களாம் இருக்காங்களே சார், இவங்களையெல்லாம் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆசிரியருக்கு. ஆசிரியருக்கு இருக்க மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? உங்கள் குழந்தை நீங்க நல்லா வளர்ந்தா வந்து முதல் மார்க் வாங்கினா வந்து கை தட்டுவீங்க. ஆனா எந்த குழந்தை வந்தாலும் முதல் மார்க் வாங்கினா கை தட்டுவாங்கன்னு சொன்னனே, உலகத்திலேயே ஆசிரியர் இன மாதிரி ஒரு இனம் கிடையாது. ஒரு பட்டை வச்சிருக்கவரு அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு பட்டை வச்சாங்கன்னு வச்சுங்களா கோவம் வந்துடும். ஒரு பொட்டி கடை வச்சிருக்கவரு இன்னொரு பொட்டி கடை வச்சுட்டா கோவம் வந்துடும். ஆனால் தன்னிடம் படித்த மாணவர்கள் உலகத்தின் எந்த உயரத்துக்கு போனாலும் அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிற இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான் சார். ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு. குன்றக்குடி அடிகளார் இன்னைக்கு பிரான்மலை என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஆசைப்படுறாரு. அவருடைய காலத்தில் முடியல. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அதை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. விடியற் காலம் 4 மணிக்கு அவருக்கு ஒரு போன் வருது. போன் வந்தோடனே போனை எடுத்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு பரவாயில்ல வேலை நடக்கட்டும் அப்படின்றாரு. 5 மணிக்கு ஒரு போன் வருது, மறுபடியும் வச்சுட்டு வேலை நடக்கட்டும்ன்றாரு. 9 மணிக்கு ஒரு போன் வருது, பரவாயில்ல நீங்க விழாவை நிறுத்தாதீங்கன்றார். 10 மணிக்கு விழாவில் அவர் பேசுறார். குன்றக்குடி அடிகளார் ஐயா அவர்கள் வந்து இந்த நம்முடைய பள்ளிக்கூடத்தை நிறுவனம் நினைச்சாங்க. அவருடைய காலத்தில் முடியல. இன்னைக்கு நாங்கள் இந்த +2 வரைக்கும் இதை உயர்த்தி இருக்கோம். ஏன் உயர்த்தி இருக்கோம்னு சொன்னா, இங்க இருக்கிற ஏழை மாணவ மாணவிகள் வெளியூர்ல போய் படிக்க முடியாது, இங்கே இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு பள்ளியை நிர்மாணித்திருக்கோம் பேசிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. எங்க அம்மா விடியற் காலை இன்று தவறிவிட்டார், அங்கதான் நான் சென்றிருக்க வேண்டும், அவருடைய ஆன்மாவின் ஒளியோடு தான் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன், என் தாயாரின் ஒளியோடு தான் நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கேன்னு சொன்னார். அப்ப ஒரு பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு எவ்வளவு நிர்மாணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சார், ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு மாணவனுடைய முன்னேற்றம் தான் நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் கொடுத்தா அது பெற்றோர்களுக்காக இருக்கலாம். ஆனால் மாணவர்களின் முன்னேற்றம்னா அது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் சார் பொருந்தும். ஏன்னா எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையா நினைக்கிற ஒரு இனம். நான் கோடியக்கரையிலேருந்து வேதாரண்யம் பக்கத்தில் கோடியக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு பையன் சுந்தரேசன் ஒரு பையன் படித்தான். அப்போல்லாம் நான் படிக்கிற காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், 10th தேர்வு ஃபெயிலாக போயிட்டான்னா அதோட அடுத்த 1 வருஷம் கழிச்சு தான் தேர்வு எழுதணும். இல்லைங்களா? 1 வருஷம் கழிச்சு தான் தேர்வு எழுதணும். அப்படிதான் நம்ம படித்தோம். சமூக அறிவியல் பரீட்சை அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து போயிட்டார். சமூக அறிவியல் பரீட்சை அன்னைக்கு அவங்க அப்பா இறந்துட்டார். சார், உலகத்தில் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு சமூக அறிவியல் டீச்சராக இருந்தவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போய் சுந்தரேசன் வீட்டில் உட்காந்து, அப்பா போயிட்டார்ப்பா அதுக்காக கவலைப்படாத, வா வந்து பரீட்சை எழுதுன்னு சொன்னாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே வந்தான், பரீட்சை எழுதினான். பரீட்சை எழுதி முடிகிற வரைக்கும் பக்கத்திலே நின்று அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை 1 மணிக்கு மேலே அனுப்பி வச்சாங்க. ஒரு விஷயம் சொல்லவா? உலக வரலாற்றில் முதன் முறையாக சமூக அறிவியல் பரீட்சையில் வேதாரண்யம் பள்ளிக்கூடத்தில் சுந்தரேசன் 100க்கு 100 மார்க் வாங்கினான். இன்னைக்கு உலக அரங்கம், நாசா அரங்க, விண்வெளி அரங்குல அந்த பையன் வேலை செய்யறான். ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஒரு ஆசிரியர் நினைச்சிருந்தா அப்படியே விட்டு போயிருக்கலாம் சார். ஆனா என் பிள்ளை அவன் ஒரு பரீட்சை எழுதலனா 1 வருடம் வீணா போகும்னு ஒரு ஆசிரியர் போய் கூட்டு வந்தாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. இன்னமும் சத்தியமான உண்மை. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பள்ளிக்கூடங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய கனவு தொழிற்சாலை. எத்தனை ஏழை பிள்ளைகளுடைய கனவுகளை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் பெற்றோர்கள் உண்மைதான் அவங்க சிரமப்படுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெற்றோர்கள் சிரமப்படுவதுங்கிறது சுயநலத்துக்காக, ஆனால் ஆசிரியர்கள் சிரமப்படுத்துவதற்கு
பொதுநலத்துக்காக எந்த பிள்ளையும் இந்த நாட்டில் வளர்ந்தா தன்னை விட தன் மக்கள் அறிவுடைமையா இருந்தா அதை ரசிக்கிற மனசு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கையினுடைய எல்லா விளக்குகளையும் இன்னைக்கு தெருவிளக்காக இருக்கிற கோபிநாத்னு ஒரு ஆசிரியர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற 1000 பிரச்சனை வந்தாலும் டான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பார். அவர் வாத்தியார் நடிச்சிருவர் எஸ்.ஏ. சூர்யா. அவர்கிட்ட கேட்பாரு, சார் ஒரு தடவை கூட எங்கள்கிட்ட நீ டிகிரி வாங்க மாட்ட, நான் உன்னை டிகிரி வாங்க விட மாட்டேன்னு சொல்லுவீங்களே, இப்போ எப்படி சார் அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொல்லுவார், சொல்கிறதாண்டா, ஆனால் எல்லா வாத்தியாரும் செஞ்சிருவோமா என்ன? செஞ்சால் எத்தனை பேர் டிகிரி வாங்குவீங்க? மன்னிச்சு விடுறதுனால தாண்டா பல ஆசிரியர்கள் மன்னித்து விடுறதாண்டா இன்னைக்கு மாணவர்கள் டிகிரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவார். உண்மை அதான் சார். சின்ன சின்ன குறும்புகள் பசங்க செஞ்சாலும் அவர்கள் எல்லாம் புறந்தள்ளி மாணவர்களை காப்பாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணையா விளக்குகள், தீப ஒளிகள். வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை தருவது போல, தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல, நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல, எரிக்கப்படுகிற மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை தருவது போல, தன்னையே அழித்துக் கொண்டு இந்த சமுதாயத்திற்காக உருவாகிற ஒவ்வொரு விளக்குகளுமே ஆசிரிய விளக்குகள் தான் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.